டிசம்பர் 18. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? இன்றைய வேதாகம பகுதி உபாகமம் 18:15 முதல் 18 வரையுள்ள வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். முக்கிய வசனம்: உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உபாகமம் 18:15. நான் அவசர நிலையை அறிவிக்க வேண்டும், எனது விமானி இறந்துவிட்டார் என டக் வைட் பதற்றத்துடன் தனது விமானத்தை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு இந்த வார்த்தைகளை கூறினார். புறப்பட்ட சில நிமிடங்களில் டக் வைட் குடும்பம் வாடகைக்கு எடுத்திருந்த தனியார் விமானத்தின் விமானி திடீரென மரித்தார். பழைய வகை விமானங்களை ஓட்டும் 3 மாத பயிற்சி அனுபவத்துடன் டக் வைட் விமானி இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் அவர் விமானத்தை தரையிறக்குவதன் மூலம் தன்னிடம் பேசிய உள்ளூர் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டாளர்களுக்கு கவனமாக செவி கொடுத்தார். இதை பற்றி பின்னர் டக் வைட் பேசுகையில், விமானம் தீப்பற்றி ஏறக்குறைய மரணம் நிச்சயம் என்ற சூழ்நிலையில் அவர்கள் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றினர் என்றார். வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள ஒருவர் மட்டுமே நமக்கு உதவ முடியும். மோசே இஸ்ரவேலர்களிடம் பேசுகையில், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார். இந்த வாக்குத்தத்தம் தேவன் தம் மக்களுக்கு வழங்கிய தீர்க்கதரிசிகளின் வரிசையை சுட்டிக்காட்டியது. ஆனால் அது மேசியாவை பற்றியும் பேசுகிறது. பேதுரு மற்றும் ஸ்தேவான் இருவரும் இந்த இறுதி தீர்க்கதரிசி இயேசுவே என்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூறியிருப்பார்கள். அவர் மட்டுமே தேவனின் அன்பும் ஞானமுமான அறிவுரைகளை நமக்கு சொல்ல வந்தார். கிறிஸ்துவின் வாழ்நாளில் பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். ஞானமாக வாழவும் இந்த வாழ்க்கையில் நொறுங்கி அழிவதை தவிர்க்கவும் வேதாகமம் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு சொல்வதற்கு செவி கொடுப்போமாக. அவருக்கு செவி சாய்ப்பதே பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. இவ்வுலகில் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி சாய்ப்பது ஏன் சில நேரங்களில் சவாலாக உள்ளது? இன்று அவருடைய ஞானமான மற்றும் அன்பான வார்த்தைகளை நீங்கள் எவ்வாறு சிறப்பாக பின்பற்றக்கூடும்? அன்பு இயேசுவே, தயவு செய்து உம் குரலுக்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படியவும் எனக்கு உதவும். ஆமென்.